ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்துக்கு ரொம்ப சாரி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து நம்ம வீடியோ போடுறோம். என்ன உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில குட்டி பட்டாணிஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு காமிக்கலாம். அவங்கள பெருசே ஆயிட்டாங்க. அவங்கள உங்களுக்கு காமிக்கலாம். அப்புறம் நம்ம கோழியெல்லாம் வந்து குட்டியாக இருக்கும் போது ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அவங்க இப்போ எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னு காமிக்கலாம். நாங்கள் அதில் பாதி விற்றுட்டோம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். இவங்க தான் நம்ம லட்டு. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மேடம் மட்டும் பெருசே ஆக மாட்டுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப சேட்டைக்கார லட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அங்கே ஒரு பிளாக்கி நிற்கிறாள்ல, அவள் பேர் பிளாக்கி. யாருக்கு எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து அட்டகாசம் பண்ணுறது மட்டும்தான் மேடமோட வேலை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இந்த மேடம், உங்கள் பேர் குட்டு. எப்போ பார்த்தாலும் யார் கூடயும் சேராமல் தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இவன் தான் பட்டான். இவன் வந்து எல்லாத்துக்கிட்டே சேட்டை பண்ணிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ இவர் வந்து ரொம்ப பேட் பாய் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான், பட் ரொம்ப பாசக்கார பையன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இங்கே ஒயிட் கலரில் படுத்துருக்கவங்க தான் மிக்சர். ஸோ இவங்க வந்து அம்மா பிள்ளை, அம்மா கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம தூக்கி வச்சா நம்ம மடியிலேயே படுத்து தூங்கிடுவாங்க. சேட்டைக்கார புள்ள. நிறைய சம்பவத்தையும் சரித்திரத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்ம வீட்டு குட்டி பட்டாணிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். see you, bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் கலர் பட்டனை அமுத்திட்டு போயிருங்க. டாட்டா.